شيء موعظة وتفصيلا لكل شيء فخذها بقوة. அந்த மலை உச்சியில் ஜஸ்டீனிய மன்னன் கட்டிய கிறிஸ்தவ தேவாலயம் فخذها بقوة وأمر قومك يأخذوا بأحسنها سأريكم دار الفاسقين. உஸ்மானியர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறிய மசூதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சினாய் மலையிலிருந்து திரும்பி வருவதற்குள் இஸ்ராயலரில் ஒரு பிரிவினர் சாமிரி என்ற பொற்கொல்லன் செய்த ஒரு தங்க கன்றுக்குட்டியை வணங்கியதால் அல்லாஹ்வின் மாபெரும் கோபத்திற்கு உள்ளானது இந்த வாதி ராயில் தங்கும் பொழுதுதான். قال فإنا قد فتنا قومك من بعدك وأضلهم السامري فرجع موسى. இந்த செய்தியைத்தான் சுயஸ் கால்வாய் பல்கலைக்கழக ஆய்வு மையத்தில் உள்ள ஆய்வாளர் கமால் அவுதா விவரிக்கிறார். هم يقال أن هناك تجمع بني إسرائيل في هذه المنطقة وانتظروا سيدنا موسى حينما ذهب إلى ميقات ربه والعجل الذي عبده بني إسرائيل مطبوع على الصخر بمواجهة وادي الراحة مطبوع على الجبل في مواجهة. இந்த பகுதி இப்பொழுது புனித கேத்தரின் கிராமத்தை சார்ந்துள்ளது. எகிப்திய தலைநகரம் கெய்ரோவிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் உள்ளது. இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதவியாளராக அல்லாஹ் அனுப்பி வைத்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்தார்கள். அவரது கல்லறையின் மேல் கிறிஸ்தவர்கள் கட்டிய ஒரு கட்டிடம்தான் துவா பள்ளத்தாக்கில் நுழையும் பொழுது இந்த குன்றில் நீங்கள் காண்பது. காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில், அதாவது கிமு 13ஆம் நூற்றாண்டில் இஸ்ராயேல் சந்ததியினரில் ஒரு மாபெரும் செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். கெய்ரோவிலிருந்து 150 கிலோமீட்டர் தென்மேற்கில் கஸ்ரே காரூன் என்ற இடத்தில் தான் அவனது ஆலயம் உள்ளது. அவனை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது. சூரத்துல் கசஸ் அத்தியாயம் 28 வசனம் 76. நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கு பழுவாக இருந்தன. அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனிடம், நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே, அல்லாஹ் நிச்சயமாக அவ்வாறு ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று கூறினார்கள். இது காரூனின் கிணறு. புகைரத்து காரூன், அதாவது காரூனின் ஏரி என்ற பெயரில் இப்பொழுதும் அழைக்கப்படுகிற இந்த ஏரியில் மீன்பிடித்து வியாபாரம் செய்தும் அதற்கு அருகில் உள்ள இடங்களில் விவசாயம் செய்தும் மிக பெரும் செல்வந்தனானான். அந்த செல்வச் செழிப்பு அவனை கர்வமுள்ளவனாக்கியது. அச்செல்வம் அவனது சுய முயற்சியாலும் அறிவு திறமையாலும் சம்பாதித்தது என்பதால் இறைவனுக்கு அதற்காக நன்றிக்கடன் செலுத்த வேண்டியதில்லை என்று நினைத்து அதனை மக்களிடம் விளம்பரப்படுத்தினான். மேலும் மறுமை நாளை மறுத்துவிட்டு வன்முறை எண்ணங்களை வளர்த்து வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறி வந்தான். தனது செல்வச் செழிப்பை மக்களுக்கு விளம்பரப்படுத்த கர்வத்துடன் ஒரு ஊர்வலம் நடத்தினான். இவ்வுலக வாழ்க்கை ஒரு சோதனை களம், இது நிரந்தரமானது அல்ல என்று உறுதியாக நம்பியவர்கள் அவனது செல்வத்தின் செழிப்பினால் மயங்கவோ பொறாமை அடையவோ அவனது கர்வம் கண்டு வருந்தவோ இல்லை. ஆனால் பலகீனமான நம்பிக்கை உள்ளவர்கள் அவனை போன்று தங்களாலும் செல்வத்தை பெற முடியவில்லையே என்று ஏங்கினார்கள். சிறிதும் தாமதப்படுத்தாமல் அல்லாஹ் அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள் புதைத்து அழித்தான். இந்த இடத்தில் ஆதரவற்ற நிலையில் பூமிக்குள் புதைந்து போன அவனையும் அவனது சுற்றத்தாரையும் காப்பாற்ற எவராலும் முடியவில்லை. வஞ்சனையிலும் லஞ்சத்தாலும்
வன்முறையிலும் செல்வம் சேர்த்து நாட்டில் வன்முறை எண்ணங்களை வளர்ப்பவர்கள் நினைத்து பாருங்கள். அந்த காரூனை பூமிக்குள் புதைத்த அல்லாஹுவுக்கு உங்களையும் மிக லேசாக அழித்துவிட முடியும். மேலும் மறுமையில் அளிக்கப்பட இருக்கும் நரக தண்டனை அதைவிடவும் மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பல்கீஸ் ராணியின் அரண்மனை. பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறைத்தூதர் தந்தைக்கு பிறகு அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார். அவருக்கு அல்லாஹ் பல அற்புத ஆற்றல்களை வழங்கியிருந்தான். பறவைகளுடன் பேசும் திறமை அவற்றுள் ஒன்று. ஏமன் நாட்டைச் சார்ந்த மஹரிபு என்ற ஊருக்கு அருகில் சபவ் கோத்திரத்தார் வாழ்ந்து வந்தனர். அவர்களது ராணியான துப்பவு அரச பரம்பரையில் வந்த பல்கீஸின் தலைமையில் சூரியனை வணங்கி வந்தனர். இதை நேரிடையாக பார்த்த ஒரு மரங்குத்தி பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொன்னது, பல்கீஸின் சூரிய கோவிலின் சிதைந்த பகுதிதான் இது. படை